சென்னையிலேருந்து மோட்டிவேஷன் ஸ்பீச்சு கேட்டுக்கிறாங்க. முகப்பேர் ஈஸ்ட்லேருந்து மணி இவர் கேட்டிருக்கிறாரு. ஒரு 8 நிமிஷம் வீடியோ எனக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பண்ணலாம். என்னென்னா கண்டன்ட்டு, எனக்கு அவனை பிடிக்கும் ரொம்ப. அவன் திறமையானவன், பிடிக்கும். ஆனால் அவன் செய்வது அப்பப்போ ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிப்பதில்லை. எனக்கு கடுப்பாகிறது, எரிச்சலாகிறது. அதற்கு ஒரு வீடியோ போடுங்க, எனக்கு எரிச்சல் வராமல் இருக்க வீடியோ போடுங்கன்னு சொல்லிக்கிறாரு. 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் வேண்டாமாம்மா, 8 நிமிஷம் பேசுனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. 5 நிமிஷத்துக்கு மேலே எவ்வளோ வேணால் பேசுங்கன்னு சொன்னாங்க. சரி, ஓகே சொல்லிடலாம். வணக்கம் மணி. அப்படி எல்லாம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிக்குதுன்னா நீங்கள் அவர் வீடியோ போடுறீங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுறீங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன பிடிச்சிக்குதோ அவர் என்ன சொல்ல வரா அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அவர் வேறு விஷயம் பண்ணால் வேறு விஷயம் பண்ணிட்டு வேறவங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கணுங்கிறது கிடையாது. நீங்கள் அவங்கள பின் பண்ணுறீங்களா இருந்தாலும் சரி, அவங்க ஒரு ஃபாலோவர்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுத்துக்கோங்க. பிடிக்காது விட்டுருங்க. அதுக்குன்னு அவர் திறமை மடிஞ்சு போகாது. ஒரு மனுஷனுக்கு பல்வேறு விதமான மல்டி திறமை இருக்கும் பொழுது, வெளிப்படுத்தும் பொழுது, அது நல்லா இருக்குது நல்லாலே நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. நீங்கள் அவர் திட்டக்கூடாது, நீங்கள் அவரை பேசக்கூடாது, நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பக்கூடாது, நீங்கள் ஃபோன் பண்ணி பேசக்கூடாது. உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிங்களா இருந்தாலும். அப்போ என்ன பண்ணணும்? அதனால எரிச்சலாக, அதனால மனசு கஷ்டத்தில் 2 பேர் பிரியறதுக்கு வாய்ப்புக்கு. நட்புகளாக இருந்தாலும் சரி, அவர் பிரபலமாக இருந்தாலும் சரி, பிரபலம் இல்லாட்டியும் சரி, நிறைய கருத்துக்கள் யாராவது சொல்லும் பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பிடிச்சிருக்கு, ஒரு சில விஷயங்கள் பிடிச்சிருக்கு, அது விட்டுருங்க. அது வேறவங்களுக்கு பிடிக்கும். அவங்க யாராச்சும் விட்டு கேட்டு பாருங்கள். நீங்கள் உங்களோட அந்த வீடியோ, உங்களுக்கு பிடிக்காத வீடியோவை யாராச்சும் கிட்ட கொண்டு போய் காட்டுங்க, பிடிச்சிக்கும்பாங்க. அப்போ நீங்கள் நினைக்கிறது உங்களோட மிஸ்டேக். அது அவங்களோட மிஸ்டேக் இல்லை. அவர் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாரு, சூப்பராக போகுது, சக்ஸஸ். ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறாரு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அழகாக அமைச்சு கொடுக்க சூப்பர். அது டெல்லிக்கு போகிறாரு, இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போகிறாரு, அங்கே போய் கச்சிதமாக ஒரு சிஸ்டமேட்டிக் பண்ணுறாரு, சூப்பர். எல்லாத்துக்கும் நம்ம சூப்பர் கைதட்டு பாராட்டு தெரிவிச்சிடுறோம், கரெக்டாக இல்லைங்களா? மார்க்கெட்டிங் சம்மந்தமாகவும் ஒரு மேனேஜர் லெவலில் ஒரு சிலர் டார்கெட் கொடுத்து அவங்களுக்கு தனித்தனியாக கிஃப்ட்டுன்னு சொல்கிறதும், அதுவும் ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு அதுக்கும் கை தட்டுறீங்க, சூப்பர்ன்றீங்க, நல்லா பேசுகிறீங்க. ஒரு எக்ஸ்போ மாலில் ஓட மாட்டேங்குது, ஸ்டால் ஆக்டிவிட்டி ஓட மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் போடுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வகுத்து கொடுக்குறீங்க. அந்த பையன் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு ரசிக்கிறது அவனை பார்த்து. ஒரு எக்ஸ்போ இருக்குது, போய் நோட்டீஸ் ஊர் ஊராக கொடுக்கறத விட அங்கே போய் சொல்லி கொடுத்து இவங்களுக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அதையெல்லாம் பிடிச்சிருக்குது. 300 ரூபா கொடுத்து 1000 நோட்டீஸ் போட வேண்டாம், 1000 நோட்டீஸ்க்கு 1000 கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஐடியாஸ் பிடிச்சிருக்கு. எக்ஸ்போ கூட்டம் இல்லைன்னா அந்த ஈவெண்ட்டு உள்ளே அந்த ஈவெண்ட்டு ஏதோ ஒரு விளையாட்டு போட்டி வச்சு உள்ளே வர வைக்கலாமா கஸ்டமராக அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த சிஸ்டமேட்டிக், அந்த நாலேஜ் பிடிச்சிருக்கு. ஒரு ஷோரூமில் ஒரு சிஸ்டமேட்டிக்காக இந்தந்த நாளாக இதனால் ஓடலை, இப்படியெல்லாம் வைக்கலாம், இப்படியெல்லாம் சொல்லலாங்கிற அவர் சொல்லக்கூடிய ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நிறைய பிடிச்சிருக்கு. ஒரு சிலர்கிட்ட தன்மையை அன்பாக பேசுகிறது பிடிச்சிருக்கு, ஒரு வீடியோ ஒரு டான்ஸ் ஆடுறது பிடிச்சிருக்குது, ஒரு ஓடுறது பிடிச்சிருக்குது, சிரிக்கிறது பிடிச்சிருக்குது, அழுகிறது பிடிச்சிருக்குது, கோபமாக பார்க்குறது பிடிச்சிருக்குது, எல்லாம் பிடிச்சிருக்குது. ஏன்னா ஒரு சில வீடியோஸை வேறு மாதிரி அவங்க முயற்சி செய்யும்போது பிடிக்கல. அப்போ அவங்க உனக்கு பிடிக்காத மனிதராகவும் அவங்க உனக்கு வெறுப்பாகார மனிதராகவும் இல்லை. கரெக்டாக கேட்டுக்கோங்க மணி. இத்தனை பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் உங்கள் நண்பர் இதுக்கு உரியவர் தான். நான் நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன், இதுக்கெல்லாம் உரியவர் அவர். உங்களுக்கு பிடிக்கலைன்னா அவன் சரியில்லை அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. ஏன்னா அது உங்களுக்கு பிடிக்கல, உங்களோட விஷயம். நட்பு கெட்டு போயிரு, வீணாக போயிடும். வேறங்கிட்ட காட்டினீங்கன்னா அவன் சிரிப்பாங்க, ஏன்னா எத்தனை வேண்டா ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஏதோ ஒன்று அதில் கிளிக்காது. உங்களுக்கு எது ரொம்ப ஈடுபாடாக காட்டுறீங்க, எல்லாமே சூப்பர், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அழகாக பார்க்குறேன், அன்பாக பார்க்குறேன், யோசிக்கிற மாதிரி இருக்குது, திங்கிங் பண்ணுற மாதிரி இருக்குது, சிந்தனை செய்கிற மாதிரி இருக்குது, எவனும் செய்ய முடியாது உலகத்தில் அழகாக செய்யக்கூடியன்னு சொல்லிட்டு உங்களோட நட்புகளுக்கு மேலே ஆசைப்பட்டு பெருமைப்பட்டுட்டுக்கிற நீங்கள், அது மக்களுக்கே பிடிக்காது. ஏதோ ஒரு காமெடியாக பண்ணும்போது பிடிக்கி, அந்த காமெடி அவன் பண்ணியிருப்பான், அந்த காமெடி உங்களுக்கு பிடிக்காது. கிறுக்குத்தனமாக பண்ணுறானே, கேனத்தனமாக பண்ணுறான், பைத்தியகாரத்தனமாக பண்ணுறானே, இவனை பிடிக்கிறா அப்படிங்களுக்கு மனசு தோணிருக்கல. ஏன் மணி, கரெக்டாக இல்லைங்களா?
அதெல்லாம் நினைத்து பாருங்கள். எனது வீடியோவை பார்த்து நினைத்து பாருங்கள். உங்களுக்கெல்லாம் எல்லாமே தோணும். மக்கள் பார்வையாகட்டு, யாராவது பார்வையாகட்டு, நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம்னா, ஒரு விஷயங்கள் பண்ணுறத பார்த்தோம்னா, கொஞ்சம் நேரம் சிரிக்கணும், கொஞ்சம் நேரம் ஜாலியாக இருக்கணும், அவங்களுக்கு மனசு ரிலாக்ஸாக இருக்கணும். அறிவு சார்ந்த விஷயங்கள், அறிவு சார்ந்த பண்ணுறோம்னா ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. சிரிக்க வைக்கிறதுக்கு மனுஷர்கள் கிடையாது. அது உங்களோட நண்பர்கள் ஒரு விளையாட்டாகவோ, இல்லைன்னா ஒரு பேச்சாகவோ, ஒரு சிரிக்க வைக்கும் பேச்சாகவோ, சில விஷயங்களை அசால்ட்டாக பேசும்போது சிரித்தாங்கன்னா மக்கள் சிரிப்பாங்க, ரசிப்பாங்க, ஷேர் பண்ணிவிடுவாங்க. பல பக்கம் பல்வேறு விதமாக போகும். நீங்கள் அவர்களை ஒருபோதும் தவறாக நினைக்காதீர்கள். அவருக்கு உரித்த பாணியில் எந்த நேரமும் இங்கே போய் இதை பண்ண மாட்டார். இவ்வளவு செய்யக்கூடிய உங்களது நண்பர் பார்த்த வெக்கமெல்லாம் பார்த்த இடத்தில் எதுவும் செய்வதில்லை, செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி பல்வேறு விதமான திறமையாக்குறீங்க. ஒரு மக்களுக்கு எந்த மாதிரி ரீச் ஆகு, எந்த மாதிரி பண்ணலாம், எதை சொல்லி சிரிக்க வைக்கல, எது ட்ரெண்ட் ஆகுன்னு எத்தனை விஷயம் பண்ணுறனாலும், ஒரு 30 விஷயம் அவர் புதுசாக பண்ணும்போது, திறமையாக பண்ணும்போது ரசிக்கக்கூடிய நீங்கள் 5 விஷயத்துலேருந்து 10 விஷயம் ரசிக்கக்கூடிய மாதிரி இருந்தாலும் சரி, 30 விஷயம் புதுசாக பண்ண ரசிக்கக்கூடிய நீங்கள் ஒரு 2 விஷயம் 3 விஷயம் மாற்றி உங்களுக்கு பிடிக்காத மாதிரி, யாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு பிடிக்காத மாதிரி பண்ணால் தப்பா? அதனால் திட்டுவீங்களா? அதனால் அவன் கேனமாக இருக்கிறான், பைத்தியமா? அப்படியெல்லாம் கிடையாது. உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு புரிதல் இல்லை. உங்களுக்கு பிடிக்காத யாராவது இருப்பாங்களா? அவங்க கூட நீங்கள் பேசவே மாட்டீங்க. யாராச்சும் மூலியமாக பேசி போய் அந்த வீடியோ காட்டி பாருங்கள், நல்லா இருக்குதுமா. உங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை போட்டு வச்சிருமணி, உங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு அதுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருப்பீங்க. உங்களோட நண்பன், உங்களுக்கு பிடிச்ச நண்பன், அப்பப்போ பிடிக்காத நண்பன், அவனோட சர்க்கிளில் உங்களோட சர்க்கிள் 70% ஈக்குவலாக இருந்தாங்க தான் இந்த நட்பு பாசம் பிடிக்கும். 30% வேறு மாதிரி இருக்குது. திறமை தான் அதுவும். எல்லாருமே ஒரே மனநிலையில், ஒரே ஸ்ட்ரிக்டாக, ஒரே தெளிவு இல்லாமல் இருந்தால் சிரிப்புக்கு வழி இல்லை. எல்லாம் பண்ணுறான்னா அதை பார்த்துட்டு ரசிச்சுட்டு போயிடுங்க, அது நல்லது. சரிங்களா மணி? இதனால தான் உங்களுக்கு சிரிப்பு, எரிச்சல், கோபம் எல்லாமே வருது. பண்ணுறது பிடிக்கல, அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், இங்கே கொஞ்சம் பண்ணுறேன், அங்கே கொஞ்சம் பண்ணுறேன், அங்கே கொஞ்சம் பண்ணுறேன், அங்கே ஒன்றா பிடிச்சிட்டு போகலாமல. ஒரு மனுஷனுக்கு எல்லாமே வர்றது பெருசுங்க மணி. ஒரு மனுஷனுக்கு எல்லா விஷயமும் வர்றது பெருசு. அப்படி வரும்பொழுது எதவோ காட்டிட்டு எதவோ பண்ணிட்டு அவனுக்கு என்ன ப்ரொஃபைலோ அதை எடுத்துகிட்டு போவான். அவனுக்கு என்ன அந்த பையனுக்கு என்ன ப்ரொஃபைலோ அதை எடுத்துகிட்டு போவான். அவன் சக்ஸஸ் ஆவான். நம்ம அவனை பார்த்துட்டு வெக்ஸ் ஆகி வீணாக போய் மற்றவங்கள்ட்ட உங்களோட நண்பரவே 1008 பேர்த்துக்கிட்ட குத்தம் சொல்லாதீங்க. எங்கள்கிட்ட சொன்னால் பரவாயில்ல, நான் மோட்டிவ் உங்களுக்கு கொடுக்குறேன், அதனால் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்கி. மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது உங்களை கேவலமாகவும் ஏளனமாகவும் பேசுவாங்க. ஏன்னா நல்லா தானே வேண்டாம், அவன் என்னமோ பண்ணிட்டு போய்ச்சார விடு, அவனுக்கு பிடிச்சது பண்ணிட்டு போய்ச்சாரன்னு விடுன்பாங்க. அப்போ மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே சொல்லக்கூடாது யாரையுமே, யாரை பற்றியுமே. உங்களுக்கு பிடிச்சா அதை பற்றி பாருங்கள், ரசிங்க, லைக் பண்ணுங்கள், இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைன்னா மற்றவங்கள்ட்ட சொல்கிறேன் சொல்லுங்கள், இல்லை ஷேர் பண்ணால் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. அவன் எந்த வாழ்க்கையில் இருக்கிறானோ, மார்க்கெட்டிங் சம்மந்தமாக இருந்தாலும், வீடியோ சம்மந்தமாக இருந்தாலும், யார் எப்படி இருந்தாலும் அவனோட வாழ்க்கைக்குள்ளே போகாதீங்க, என்ட்ராகாதீங்க. முடிஞ்சால் கம்மன் நின்னுங்க. உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, உபத்திரம் செய்யாதீங்க. சரிங்களா? நீங்கள் என்னத்தை தேவை பார்த்தா 4, 5, 10 பேர்த்துக்கு கூட சொன்னீங்கன்னா அது 100 பேர்த்துக்கு பரவி அது பிரபலமாகி அவன் சொல்கிறது சரி, அவன் பேசுகிறது சரின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. யாரும் சரியில்லைன்னு சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? மணி நல்லா தெரிஞ்சுக்குங்க. அவருக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யட்டும். உங்களுக்கு பிடித்ததை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள், பிடிக்காது விட்டுருங்க. 70% 80% அவரோட கேரக்டரில் இந்த விஷயம் பிடிச்சா எடுத்துக்குங்க. 20% பிடிக்கலன்னு விட்டுருங்க. அதை விட்டு போட்டு அதை எனக்கு வேண்டி நல்லா பணம்னாலும் எதிர்பார்க்காதீங்க. சரிங்களா? உங்கள் நட்பு கெட்டு வீணாக போயிடுவீங்க. நன்றி மணி. 9 நிமிஷம் பேசிட்டியா, பார்த்துக்குங்க.